பாடல்களால் ராகங்களால் தீபத்தை ஏற்றி வைத்தார் தாம்சேன். ஜோதிட பாடல்களால் நம் வாழ்க்கையில் ஒளிவிளக்கை ஏற்றி கொண்டிருக்கிறார் நம்மளுடைய குருஜி. அவருடைய இனிய பிறந்த நாளில் இந்த குருவின் குரு குமரகுரு குருகுல மையத்தின் ஆண்டு விழா நடைபெறுவது வழக்கம். வரவேற்புரையாற்ற செல்வி சத்யஸ்ரீ அருட்செல்வி சத்யஸ்ரீ அவர்கள் வருகிறார். குமரகுரு குருகுல மையத்தின் ஜோதிடர்கள் ஒவ்வொருவரும் மக்களுக்கு ஜோதிட பாடல்களை சுட்டிக்காட்டி பலன் சொல்லி வருகிறது. அது நம் வழக்கம். இது மற்ற ஜோதிடர்களிலிருந்து வித்தியாசப்பட்டு சவால் விடக்கூடிய நிலை. அந்த ஜோதிட சிங்கங்களுக்கு நான் தான் குருஜியின் பட்டத்து இளவரசி என்று சவால் விட வருகிறார். ஒரு குட்டி ஜெயலலிதாவாக உங்களுக்கு சவால் விடுகிறார். சவாலை ஏற்க நீங்கள் தயாரா என்று பாருங்கள். வாழ்க்கோளமுடன். கருவாக்கி உருவாக்கி என்னையாண்டு காத்தருளும் முருகா நன்றி. எங்கும் நிறைந்தோனே எல்லையிலாதோனே எங்கேயும் எப்போதும் என் குலம் காப்பவனே. போரில்லாத உலகம் கொடு, பொருள் துறையில் சமநீதி கொடு, பெண்ணின் பெருமையை உணர்த்திவிடு, தேசிய நதிகளை இணைத்து கொடு. கருவாக்கி உருவாக்கி என்னையாண்டு காத்தருளும் முருகா நன்றி. அஸ்வினி பரணி கிருத்திக ரோகிணி மிருகசீரிட திருவாதிர புனர்பூசம் பூசம் ஆயில்யம் மகம் பூரம் உத்திரம் அஸ்தோ சித்திர சுவாதி விஷாக அனுஷம் கேட்ட மூலம் பூராட உத்திராடம் திருவோண அவிட்டோ சதயம் பூரட்டாதி உத்திரட்டாதி ரேவதி. அதோடு அபிஜித்ரா தேவதையும் வணங்கி மேசரி சுபமிதுனம் கடக சிம்ம கன்னி துலா மிச்சக தனுசு மகர கும்பம் மீனம் ஆகிய ராசிகளை வணங்கி சூரியன் சந்திரன் மங்களன் புதன் குரு சுக்கிரன் சனி ராகு கேது ஆகிய தேவர்களை வணங்கி குருவின் குரு குமர குரு குருகுல மையத்தின் சூட்சம தலைவர் முருகப்பெருமானை வணங்கி செயல் தலைவர் நமது குருஜியை வணங்கி இந்த விழாவிற்கு வந்த அனைவரையும் வருக வருக என அன்புடன் வரவேற்கிறேன். இன்று பூக்கள் கனிகளோடு இணைகிறது, நதிகள் கடலோடு கலக்கிறது, வெளிச்சம் விளக்குகளோடு வினையாற்றுகிறது. மாணவர்களும் குருஜியும் சங்கமிக்கும் ஆனந்த நேரம் இது, அற்புத தருணம் இது. காலம் கனிந்தது, கதவுகள் திறந்தது, ஞானம் பிறந்தது, நல்லதே நடக்குது. புது விதிகள் படைப்பதாலே குருஜியும் இறைவனே, குருஜியிடம் படிப்பதாலே நீங்களும் தலைவனே. ஏட்டிலும் நாட்டிலும் நமது சாம்ராஜ்யம் அமைப்போமே. குருவின் குரு குமர குரு குருகுல மையம் ஆரம்பித்த நாள் முதல் கல்வியிலே வளர்ச்சி, அறிவிலோ மலர்ச்சி, படிப்பிலே ஏற்றம், பாதையிலோ மாற்றம். அதனால் தான் இங்கு நல்லார்கள் கூட்டம். நமது குருஜி ஒரு சகாப்தம், நமது குருஜி ஒரு சரித்திரம், நமது குருஜி ஒரு சாம்ராஜ்யம். இது குருஜி உருவாக்குன அன்பு சாம்ராஜ்யம். இதை யாராலோ அசைக்க முடியாது. நெஞ்சம் மறப்பதில்லை புத்தகமாக வெளிவர உதவிய வள்ளி ஆண்டிக்கு குருவின் குரு குமர குரு குருகுல மையம் சார்பில் நன்றிகளையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கிறோம். ஆண்டி, உங்களுக்கு அந்த சிவனின் அருளும் உண்டு, நமது குருஜியின் ஆசையும் உண்டு, இந்த சத்யஸ்ரீ நட்பும் உண்டு. தேங்க்யூ, லவ் யூ ஆண்டி. அன்னதான பிரபுவே என்றால் சரணமயப்பா என்று சொல்வோம். நம்ம அன்னதான பிரபு திருச்செங்கோடு செந்தில் அங்கிள் தான். அவருக்கு குருவின் குரு குமர குரு குருகுல மையம் சார்பில் நன்றிகளையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கிறோம். அங்கிள், அங்கிள், உங்களுக்கு அந்த சிவனின் அருளும் உண்டு, நமது குருஜியின் ஆசையும் உண்டு, இந்த சத்யஸ்ரீ நட்பும் உண்டு. தேங்க்யூ அங்கிள். உலகம் வெப்பம் அதிகரித்து பனிக்கட்டிகள்
வருகிறது. நண்பர்களே, உங்களுக்கு ஒன்று தெரியுமா? இந்த செல்போன் வந்த பிறகு அந்த டவர் வேவ்ஸ் அலைவீச்சால் சிட்டுக்குருவி இனமே அழிந்து விட்டது. நான் புது புது கண்டுபிடிப்புகளை வேண்டாம் என்று சொல்லவில்லை. சிந்தித்து சீரமைக்க வேண்டும் என்கிறேன். திரண்டு வந்து திருத்தியமைக்க வேண்டும் என்கிறேன். அனைவரும் சேர்ந்து உலகை காப்பாற்ற வேண்டும் என்கிறேன். உலகை காப்பது அனைவரின் கடமை. ஆனாலும் குருவின் குருகுல மைய மாணவர்களுக்கே முக்கிய பங்குள்ளது. உலகை காப்பாற்றணும்னா உங்களை நீங்க காப்பாற்றணும். அதற்கு தினமும் ஒரு ஜோதிட பாடலாவது படிக்க வேண்டும். படிப்பீர்களா? நீங்கள் படிப்பீர்களா? தலைவர் அப்பவுமே எப்படி சூப்பர் ஸ்டாரா இருக்காரோ அதுபோல 1000 பாட்டு படிச்சு குருஜியோட பட்டத்தில வரிசையா எப்பவுமே நான் தான் இருப்பேன். சவாலா? ஹரிசு ஜீவா தொரராஜு மலைய மாரிமுத்து ராமச்சந்திர ரஜினி கமல் எல்லாத்துக்குமே சவால். மன்மகன் ஆதாயம் தங்க மைத்துனன் இல்லா வீட்டில் பண்ணுவான் கல்யாணம் தான் பண்டிதன் இல்லையாம். பிண்டிய நாரியின் தந்தை சொத்துக்கள் யாவும் மின்னவன் தனக்கே உண்டாம். செவ்வா 11 இருந்தா மச்சனும் இல்லாத வீட்டில் பொண்ணு கட்டுவா, அவனுக்கு மாமனார் சொத்து வந்து சேரும். அவ்வளவுதானே? எஸ் குருஜி. அசுரனுக்கு 4:5-9 அரசன் வந்த ஞானி இருந்திடில் அவன் கலைஞானி, அவன் கூத்தாடி, அவன் பணக்காரன், அவன் பூமி உடையவன். அவ்வளவுதானே? எஸ் குருஜி. குற்ற நல் கேந்திரத்தில் உதயவன் தன்னை வெள்ளி பட்டிடும் போது இப்பாரினில் உதித்த மாந்தர் காதல் முற்றிலும் மீன லவ் புட்டுக்கும். அவ்வளவுதானே? எஸ் குருஜி. ஜோசியம்னு வந்துட்டா கவிதா மயிலு செல்வியமலா நெக்ஸ்ட், சத்யஸ்ரீதா ஃபர்ஸ்ட். எஸ் குருஜி. கிருத்திகா சரண்யா கலாமணியாட்டிலா ஜோசியம் படிக்கல. ஆனா ரேணுகா ஜோசியம் படிச்சிருக்காங்க. வாங்கின பட்டோ ஜோதிட கலைவாணி. ஒரு பாட்டு கூட தெரியாதுங்க குருஜி. அப்ப ஜோதிட கலைவாணி தானே? எஸ் குருஜி. திருநாவுக்கரசருக்கு 70 வயசுல கிடைச்சது, திருஞான சம்பந்தருக்கு 7 வயசுல கிடைச்சதா இல்லையா? செல்வராஜா கிளீன் போல்டு, சத்யஸ்ரீதா சூப்பர் குட். இனிமே அஸ்வினா சத்யஸ்ரீயா, பாஸ்கரா சத்யஸ்ரீயா, யுவராஜா சத்யஸ்ரீயா, ஜெயஸ்ரீயா சத்யஸ்ரீயா, ஆண்டனியா பாஷாவா. ஒரு கை பார்த்துடலாமா? ஜோதிட கல்வி என்பது கடல், அதை கற்றுத்தருபவர்கள் கடவுள். அறிவு துளிகளை அள்ளி தெளித்து அறியாமையை அகற்றிய அறத்துப்பால் பொருள்பால் எனும் மையனின் தமிழை அன்பால் ஊட்டிய நமது குருஜியின் ஆசை என்ன தெரியுமா? நாமெல்லாம் தலை சிறந்த ஜோதிடர்களாக வேண்டும் என்பதுதான். அதற்கு தினமும் தினசுத்தி எழுத வேண்டும். தினமும் ஒரு ஜோதிட பாடல் படிக்க வேண்டும். குருஜி காட்டிய பாதையில் செல்ல வேண்டும். செய்வீர்களா? நீங்கள் செய்வீர்களா? பல நூல் படித்து நீ அறியும் கல்வி, பொது நலம் நினைத்து நீ வழங்கும் செல்வம், பிறர் உயர்வினிலே உனக்கிருக்கும் இன்பம், இவை அனைத்திலுமே இருப்பதுதான் தெய்வம். பாசமுள்ள பார்வையிலே கடவுள் வாழ்கிறார், அவர் கண்ணை உள்ள நெஞ்சினிலே கோவில் கொள்கிறார். இதோ இந்த தெய்வம் முன்னாலே நான் ஒரே ஒரு புன்னகையில் கண்டேனே. உழைக்கும் ஜோதிடர்களே ஒன்று கூடுங்கள், உலகம் நமது என்று சிந்து பாடுங்கள். மேடு பள்ளம் இல்லாத சமுதாயம் காண என்ன வழி என்று எண்ணி பாருங்கள். குருஜி சொன்ன வழி கண்டு நன்மை தேடுங்கள். குருஜி சொன்ன வழி கண்டு நன்மை தேடுங்கள். நதியைப் போலே நாமும் நடந்து பயன் தர வேண்டும். கடலைப் போல விரிந்த இதயம் இருந்திட வேண்டும். வானைப் போல பிறருக்காக அழுதிட வேண்டும். நம் வாழும் வாழ்க்கை குருஜியை போலே விளங்கிட வேண்டும், விளங்கிட வேண்டும். குருஜி நல்லா இருக்கணும், நாடு முன்னேற, இந்த நாட்டில் உள்ள ஏழைகளின் வாழ்வு முன்னேற. என்று நல்லவங்க எல்லாரும் உங்க பின்னாலே நீங்க
கண்ணு முன்னாலே குருஜி நல்லா இருக்கணும், நாடு முன்னேற, இந்த நாட்டில் உள்ள ஏழைகளின் வாழ்வு முன்னேற. ஜெய்ஹிந்த். அரண்மை ஆனந்த வாழ்க்கை வளமுடன்.